சலாஹுத்தீன் ராம் நாடுலேருந்து கேட்குறாரு, எனக்கும் என் நண்பனுக்கும் பிரச்சனை வருது. பிரச்சனை, அவரை நான் மனசில் தப்பாக நினைக்கிறேன், ஆனால் அவர்கிட்ட நான் வெளிக்காட்டலை. இது எதுவும் பாவமானு கேட்குறாரு. அதாவது இவருக்கு ஒரு நண்பர் இருக்கிறாராம். நண்பரை பற்றி ஏதோ பிரச்சனை வருதான். பிரச்சனை வரும்போது இவருக்கு மனசில் அவரை பற்றி ஒரு தப்பாக சரியான கெட்டவனாக இருக்கிறானே அப்படின்ற மாதிரி மனசில் ஒரு அவரை பற்றி ஒரு கெட்ட எண்ணம் வருது. ஆனால் நான் வெளியே காட்டாமல் மறைச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்துருப்பார் போல இருக்குது. இப்படி ஒருத்தரை பற்றி தப்பாக மனசில் நினைத்து கொண்டு வாயளவில் உதட்டளவில் உறவாடுவது அது சரிதானா, அது எதுவும் பாவத்தில் வருமானு கேட்குறாரு. இது பாவத்தில் வராது. ஏன்னு கேட்டால், ஒரு மனிதரை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தரை நம்ம தப்பாகவே நினைப்போம், நமக்குள்ளே வச்சுக்கிறணுமே தவிர அதை போய் அவர்கிட்டையோ மற்றவங்கள்ட்டையோ சொல்லணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. சில நேரத்தில் அதை நன்மையை கருதி நம்ம சொல்லாமல் கூட இருந்துடலாம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு ஆள் இருந்தார். அவர் உள்ளே வர்றதுக்கு அனுமதி கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர்றாரு, உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் யாருன்னு விவரத்தை சொல்லி இந்த நபராக்கு உள்ளே வர்றதுக்கு பர்மிஷன் உங்கள்கிட்ட எதாவது பேசணுமா, பர்மிஷன் கேட்குறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, பிஸ் அஹுல் அஷீரா, பிஸ் இப்னுல் அஷீராங்கிறாங்க. கெட்ட கோத்திரத்துக்காரனாச்சு, கெட்ட வகையிலாச்சே அப்படிங்கிறாங்க. அவனுக்கு விளங்காத வகையில் ஒரு ஆள் வர்றேங்கிற ஒரு ஆளை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அவர் கெட்ட பேர் எடுத்துருக்கிறார். வாயில் ஏதாவது அவருக்கு பிடிக்காத செஞ்சிட்டோம்னா எல்லாரையும் இப்படி திட்டுவார். அப்படி சில கேரக்டர் இன்றைக்கி இருக்கிறாங்கல்ல, முகநூலில் போட்டு எதாவது பரப்புவாங்க இந்த காலத்தில். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவதூறு பரப்புறது, திட்டுறது, இவன் வாயில் மட்டும் உளுந்துடக்கூடாதுன்னு பயப்படுவாங்கல்ல. அப்படியான ஒரு ஆளாக இவர் இருந்திருக்கிறார். இவன் ஏன் வர்றான்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிட்டு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, பேஸ் அஹுல் அஷீரா, இந்த கோத்திரத்தில் இந்த ஆள் கெட்டவனாச்சே, இவன் ஒரு கெட்டவனாக இருக்கிறானா, இவன் ஏன் வர்றான்னு அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, சரி வர சொல்லுங்கன்ட்டாங்க. அந்த கெட்டவனாச்சேன்னு சொன்னது ஆயிஷா நாய்க்கு மட்டும் தான் தெரியும், வெளியில் நிற்கிற அவருக்கு தெரியாது. அவர் வர்றாரு. வந்த நம்மா ஜலசை உட்கார்ந்த உடனே தல்லக்கன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி வஜ்ஹி, ரசூலுல்லாஹ் அவருடைய முகத்தில் அப்படி ஒரு கருணையோடு பார்த்தார்கள். வம்பசத்த இலைஹி, அவர் மீது ஒரு கனிவான பார்வை பார்த்தார்கள். ஒரு விருப்பமுள்ள ஒரு ஆளை பார்ப்போம்ல, ஒரு ஆள் மீது அன்பும் நேசமும் இருந்தால் அவர் வந்தால் எப்படி பார்ப்போமோ அப்படி பார்க்குறாங்க. அப்போ என்னென்னா அந்த உடனே பேசிட்டு அவர் வெளியே போயிட்டார். போன ரசூலுல்லாஹ்ட்ட ஆயிஷா நாய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, அந்த மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி கெட்டவன்னு சொன்னீங்க, இப்போ என்னென்னா வலிஞ்சு குழஞ்சி பேசுகிறீங்களே அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷாவே, நான் எப்போவாச்சும் நான் அது மாதிரி கெட்ட மாதிரி வார்த்தையில் யாரை பற்றியாவது பேசியிருக்கேன், நீ பார்த்துருக்கிறியா? அது என் பழக்கம் கிடையாது. ஆனால் சில பேருடைய வாயில் நம்ம விழுந்துடக்கூடாது. கெட்டவங்க வாயில் இவங்களுக்கு விரும்பாத மாதிரி ஏதாவது செஞ்சுட்டோன்னு வைங்க, நம்மளை போட்டு கிழிச்சு நாரடிச்சு போடுவாங்க. அவனோட நாக்குக்கு பயப்படுற மாதிரி சில பேர் இருப்பாங்க. அப்படியே பட்டவங்கிறதுனால தான் அவன்கிட்ட சிரித்து பேச வேண்டியா இருக்குது. நேராக வந்தவுடனே போடா வெளியேன்றலாம், போடா வெளியேண்டா போதும், அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு பிரளயத்தை உண்டாக்கிடுவான். அதனால் அவன் சரியில்லாத ஆளாக இருந்தாலும் எதுக்கு வர்றேன்னு வந்துட்டான், சஞ்சரி சலாம் சொல்லிட்டு போடான்னு சொல்லிட்டோம்னா அவன் பேசாமல் ஃபித்னா பண்ணாமல் இருப்பான். ஃபித்னா பண்ணுவதுக்கே பிறந்தவன் சில பேர் இருப்பானுவோ. அப்படிப்பட்டவனாக இருந்ததுனால தான் நேரில் நான் அவன்கிட்ட என்ன செய்யறதை காட்டலை. அவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள், உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். நேரில் வரும்போது அதையே நான் சொல்லியிருக்கலாம், ஏண்டா நீலாம் ஒரு மனுஷனான்னு கேட்டிருக்கலாம். அது போதும் அவன் ஃபித்னா செய்வதற்கு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இன்ன ஷர்ரன் நாசி இந்தல்லாஹி மன்சிலத்தின் யௌமுல் கியாமா, கியாம நாளில் மனுஷன்லேயே மகா கெட்டவன் யாருன்னு கேட்டால், மண் தரக்க ஹுன்னாசு இத்திகா ஷர்ரிஹி, அவனால் ஏற்படுகிற கேட்டுக்கு பயந்து யார் அவனை விட்டு விடுகிறார்களோ அந்த அளவுக்கு நடக்கிறான், அவன் தான் கெட்டவங்கிறாங்க. இவன் கெட்டவனாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் போன பிறகு அப்போ ஏன் இப்படி சிரிச்சு பேசுனீங்கன்னா, அதுதான் வாய்க்கு பயந்து தான். அவன்கிட்ட ஏதாவது பகைக்கிற மாதிரி அவனுடைய தப்பை சுட்டி காட்டிட்டோம் என்று சொன்னால் அதோட பிரச்சனை முடிஞ்சு மக்கள் யாரை பற்றியும் அதை பேசுறதுக்கு தயங்க மாட்டான். விமர்சனம் பண்ணுறது, அவதூறு பரப்புறது, இப்படியே சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க நோக்கம் நிறைவேறலைன்னு சொன்னால் எந்த ரேஞ்சுக்கும் போகிறவங்கள நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க. இப்படிப்பட்டவன் விஷயத்தில் நம்ம என்ன செய்யணும், நடிச்சுட்டு போயிடணும்.
நடிக்கிறது தப்பு கிடையாது. அந்த பல்ல கட்டு போயிட வேண்டியதான். ஏன் இவன் வெளியே போய் என்ன வேணாலும் பேசுவாங்க, எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் போவாங்க. இப்போ நம்ம காலத்தில் நீங்கள் நாங்கள்லாம் பார்க்குறோம்ல, இது மாதிரி அன்றைக்கி ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ இது புகாரியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு, 6032வது ஹதீஸ். அதனால் உங்கள் நண்பரை பற்றி நீங்கள் தப்பாக நினச்சி என்று சொன்னால் அது தப்புலாம் கிடையாது. தப்பாக நினச்சதை நேராக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தப்பான எண்ணத்தை நினச்சிக்கிட்டு என்ன செய்யலாம், வாயளவில் சரி என்னத்துக்கு தப்பான அதை போய் அவன்கிட்ட போய் சொல்லிவிட்டு அதில் இதுக்கு ஒரு பிரச்சனை உண்டாக்கணும், நல்லபடியாக இருக்கலான்னு விசாரிச்சுக்கிற வேண்டியதான். இது புகாரில் 6054வது ஹதீஸ்லையும் இதே கருத்து இருக்கிறது. அதனால் நீங்கள் இதுக்கு பாவம்லாம் வராது. பாவம்னா ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்க மாட்டாங்கல்ல. மனசில் ஒன்றை மறைத்து கொண்டு வெளியில் வேறு மாதிரி பேசுகிறது என்பது சில நோக்கங்களுக்காக வேண்டி அப்படி செய்கிறதுங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்கு தேவைப்படும். எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் பேச முடியாது. அப்போ இயல்பான மார்க்கம் இது. இயல்பாக நீங்கள் நான்லாம் எப்படி நடப்போமோ அப்படி எவ்வளோ தான் கெட்டவனாக இருந்தாலும் நம்மளை தேடி வந்த சலாம் அலைக்கும்ட்டு நம்ம என்ன செய்வோம், அவங்க சலாமோ ஏன்டா வந்துன்னு கேட்க மாட்டோம்ல. இது ஒரு மனித நாகரிகம், மனித பண்பாடு. அந்த பண்பாடுகளுக்கு உட்பட்டு நம்ம சில பேர்ட்டு கெட்டவன்ட்டு இருந்தால் கூட அவன்கிட்ட இணக்கமாக பேசுகிறது தடுக்கப்பட்டது இல்லை என்பதற்கு ரசூலுல்லாஹ் அதுக்கு வாழ்ந்து காட்டு போயிட்டாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க, பேச தகுதியற்றவன் வந்தால் கூட நல்லபடியாக பேச அனுப்பியிருக்கிறாங்கன்னு வழங்குதில்ல. அதுதான் அது பெரிய சட்டம். உங்கள் குற்றமெல்லாம் வராது.